என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சேனே காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர மெட்டு கட்டி உள்ளம் பாடும் அங்கேதான் என்னாச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து 8 தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோணல என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தென்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில நான் ஏறிக்கிற மேலிருந்து 8 தேச பாத்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோணல. எதிர்கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். முயற்சி செய்ய வேண்டும். 1ஆம் வகுப்பில் இருந்துதான் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்று உயர்ந்து கொண்டு ஒரு எம்ஏ பிஏ பிஎல் என்று பட்டப்படிப்புகளையெல்லாம் படிக்கின்றோம். அதுபோலத்தான் நாம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கற்று அதை பின்தொடர வேண்டும். அப்போ மனிதன் கடவுளாகலாம். முயற்சியே செய்யாமல் கடவுள் என்று ஆக முடியும் என்று கண்கணங்கத்தி கொள்ள வேண்டாம். எப்படி முடியும்? மனிதனாக முதலில் நடந்து கொள்ள வேண்டும். அதுவே நடைமுறைக்கு வராது. சத்திய சோதனை வரும். எத்தனையோ பிரச்சனைகளும் வரும். எல்லாத்தையும் தாண்டி செல்ல வேண்டும். சன்னியாசி என்பது சாதாரண விஷயம் என்று நினைக்கின்றீர்களோ? நிச்சயம் கிடையாது. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நம் உறவுகளையே எல்லாம் வேண்டாம் என்று எல்லாத்தையும் வெறுத்து தள்ளி ஆண்டவனே கெதி என்று இருக்கின்றோமே, அவர்கள்தான் உண்மையான அடியார்கள்.